அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே சீக்கிரமாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சுங்க. காரணம் வெளியில் போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா 10க்கு 10 ரூம்லேயே அடைஞ்சு கிடந்து அந்த 4 செவுத்தையே பார்த்து அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். வெளியிலேயே நான் அவ்வளோக்கா வந்ததில்லை. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கும் நான் போகிறேன் அப்படின்னா அது கடவுளுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்புறம் வந்து எங்கள் மேடத்துக்கு தான் நான் ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். அவங்க 3 பேர் மட்டும் என் வாழ்க்கையில் வந்து இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து இல்லை. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெளியில் கிளம்பிட்டு இருக்கிறோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. டைமுக்கு சீக்கிரமாக நம்ம போகிற இடத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி நைட்டே வந்து தூக்கத்திலே, அதாவது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்கே போனாலும் ஒரு தீபாவளி மாதிரி இருக்கும். இனி காலையில் எந்திரிச்செல்லாம் நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதே டைமுக்கு சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போக முடியல. எப்பயுமே இதுதான். எங்கள் வீட்டுக்கார மாடெல்லாம் வந்து கட்டிட்டு மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரத்துக்குள்ளே அம்மாவும் பொண்ணு ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. ஆனால் அவர் வரத்துக்குள்ளே நாங்கள் ரெடியாகல வந்து திட்டிகிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் இதே தான் உங்களுக்கு பொழப்பா அப்படின்னாரு. அட திட்டாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தலையெல்லாம் வாரி விட்டு நாங்கள் 3 பேரும் சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் எங்கே போனாலும் வந்து அதை வச்சுக்கிட்டு போவோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டு நான் வந்து கிளம்பியாச்சு. என்னை சீவி சிங்காரிக்கிறதுல வந்து இவ வந்து எனக்கு வந்து ஒரு அம்மா எனக்கு இப்படி மேக்கப் பண்ணுறது, நான் இப்படி இருக்கணும், அதே மாதிரி அவளுக்கு ரொம்ப ஆசை எனக்கு புடவை கட்டி. ஏன்னா நான் நடந்து என்னை புடவை கட்டிலாம் அவள் வந்து பார்த்ததே இல்லை. ஒரு வயசுலேயே தானே அவள் ஒரு வயசு இருக்கும் போது தானே எனக்கு வந்து அடிபட்டுச்சு. அவள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அட வேணாம் பாப்பா அப்படிங்கிறேன். பூவை வந்து முன்னாடி போட்டு இப்படி வந்து அழகு பார்க்குறா. அழகாக இருக்குமா, இப்படியே விடுங்கம்மா அப்படிங்கிறா. வேணாண்டா நான் பின்னாடியே தொங்க விட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன். வேணாம் நீங்கள் முன்னாடி வைங்க அப்படின்ட்டு இருக்கா. எனக்கு வேணாம் பாப்பா, நம்மளுக்கு அந்த ஸ்டைல் கைடெலாம் வேணாம், நம்ம எப்பயும் போல் சிம்பிளாகவே இருக்கலாம், அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஷூவெல்லாம் போட்டுட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஷூ மட்டும் வந்து அவ்வளோக்கா வந்து போட முடியலங்க. ஏன்னா கால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதுனால அந்த காலை அமுத்தி அந்த ஷூக்குள்ளே வந்து என்னால் அந்த காலை வைக்க முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எல்லா வேலையும் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த ஒரு வேலையும் நம்ம அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நம்மளே பண்ணணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் முடியல. பாதி கால் மட்டும் உள்ளே போகும், மீதி வந்து அந்த வளைஞ்சிருக்கிற பகுதி வந்து தூக்கிட்டு இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் கரெக்டாக அமுத்தி அந்த ஷூக்குள்ளே வச்சு வந்து போட்டு விட்டுருவார். அது ஒன்று மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் எனக்கு அவர் பண்ணுறது. ஷூ போடுறது, இந்த கழட்டி விடுறது, சில விஷயம், அந்த ஒரு விஷயம் இதுவே நினப்பேன். இதுவும் நம்மளால் வந்து ஏன் முடியல அப்படின்னு. அந்த கால் வளைஞ்சிருக்கிறதுனால என்னால் அது பண்ண முடியல. அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். போடுறது, கழட்டி விடுறது எல்லாமே அவர் பண்ணி விட்டுருவார். அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டார். டைமே ஆயிடுச்சுங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு தான். வியாழக்கிழமை எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் பள்ளிப்பட்டி, பொம்முடி, இந்த பக்கம் பாப்பரெட்டிப்பட்டி, நடு சென்டரில் நாங்கள் இருக்கோம். பள்ளிப்பட்டி, பாப்பரெட்டிப்பட்டியில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு தாங்க போனோம். அங்கே போனால் கோயிலெலாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது என்னடா ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு, எப்படிரா போகிறது அப்படின்ட்டு. அப்புறம் பின்னாடி பக்கம் வழி இருக்குங்க அப்படின்னாங்க. எங்கே போனாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யாரையுமே நான் பார்க்கவே மாட்டேன். நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க தான், ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். நம்ம எதை நோக்கி போனோம். அதே மாதிரி நான் போனேன்னா இன்னொன்று, இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, நானும் என் பொண்ணு என் வீட்டுக்கார், அப்படி தான் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்குவேன். மற்றவங்க யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் வந்து அங்கே 2 அண்ணா இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு, சில பேர் நம்மளுக்கு இருப்பாங்க, கடவுள் கண்டிப்பாக இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு அனுப்புவார். அவங்களே வந்து நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து தூக்கி விட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் ஷூ அவுத்து உரமாக வச்சுட்டு அந்த அண்ணாங்க 2 பேரும் வந்து என்னை உள்ளே தூக்கி வந்து விட்டாங்க. திருப்பியும் இறக்கும் போது நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதான் முதல் முறையாக நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து போகிறேன். அடிபடுறதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து போயிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து சேர்த்துருந்தாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து சாய்பாபா கோயில் இருக்குது. முழுக்க பாதி நாள் வந்து பாதி நேரம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அங்கே தான் இருந்திருக்காரு. பாபா கோயிலே தான் உட்காந்து அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அங்கேயே வேண்டிட்டு எனக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து வருவார். பாதி நேரம் காலையில் பூஜைக்கும் போயிடுவார், நைட்டு பூஜைக்கும் போயிடுவார். அவர் அடிக்கடி போயிருக்காரு. நான் இதுதான் முதல் முறையாக எனக்கு அங்கே பார்த்தோன்னே அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், பக்கத்தில் பைரவர் உட்காந்துருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் அங்கேயே தான் வந்து இருந்தார். யாரையும் எந்த கொலைக்கல, எதுவுமே பண்ணலைங்க. பூஜை முடிஞ்சோன்னே அவரும் எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் பாப்பா, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் மாமியார் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே பாப்பா பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் அந்த பூ வச்சுக்கிட்டு 2 பேரும் கீழே எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போகிறாங்க பாருங்கள், அவங்க தான் வந்து எங்கள் மாமியார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களை
பார்த்தோன்னே போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு இதை பார்த்தோன்னே சிவா ஞாபகம் வந்துருச்சுங்க. பாவம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் அந்த தொண்டையில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குது. அதால் சாப்பிடவே முடியல. மெதுவாக தான் வந்து சாப்பிட்டுச்சு. அங்கே இருக்கிறவங்க இதுக்கு வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி நம்ம இன்னொரு முறை வர மாதிரி இருந்தால் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து நம்மளும் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். கரெக்டாக அதுவும் என் பின்னாடியே வந்துச்சுங்க. என்னன்னே தெரில, எனக்கு எங்கள் சிவா ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் நான் போய் பாபாவை சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போனேன். ஐயோ என்னடா நம்ம போக முடியாதா அப்படின்னு நினச்சா, அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் அந்த இதை திட்ட போகிறாங்க அப்படின்னே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை வந்து திறந்து விட்டாங்க. சாமி பக்கத்தில் வந்து போயிட்டேன். அங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு மேலே வந்து போக முடியாது. சரி நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து சாமி பாபா வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரே, இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வந்து நின்றுட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக வந்து பாபாவை தரிசனம் வந்து பண்ணியாச்சுங்க. அப்புறம் எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் அங்கே பாருங்கள், அதுக்கு மேலே வந்து போக முடியறதில்ல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரே வந்து தொட்டு எனக்கு எல்லாமே பண்ணி விட்டார். ஏன்னா நம்மளால் அது வந்து பண்ண முடியல. அங்கே போய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நானே தொட்டு கும்பிட்டுக்குவேன். எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் தீபார்த்தனையை தொட்டு அவரே எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவார். அப்புறம் இந்த பக்கம் வந்து பாபாவோட பாதம் வந்து வச்சுருந்தாங்க. கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வரவே மனசே இல்லை. அவ்வளோ அமைதியாக மனசுக்குள்ளே எந்த இதுவுமே நினைக்கவே வந்து தோணலை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மாதிரி எனக்கு நிறையா அழுகை தான் வந்து எனக்கு வந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்லா வேண்டிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், அடிக்கடி இந்த மாதிரி இங்கே வரணுங்க அந்த பாபா கோயிலுக்கு அப்படின்னு. வரலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாப்பாவும் நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. கோயில் அந்த பின்னாடிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு தான் வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாம் இடித்து போட்டுட்டு இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் உண்டியல் எல்லாம் காசெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்தாச்சு. இது வந்து பாபா வந்து பல்லக்கில் வச்சுருந்தாங்க. குட்டி பாப்பா ஹரணி பாப்பா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வந்தாச்சுங்க. இந்த அதாவது மேலே ஏற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டம். கீழே இறக்குறது வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வந்து இறக்கிடுவார். அப்புறம் வந்து அன்னதானம் போட்டாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. சாதம், குழம்பு, அதுக்கப்புறம் ரசம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லா காயும் போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், தட்டைப்பயிறு, கொத்தரங்காய், சுரக்காய் எல்லா காயும் போட்டு அது விதமான ஒரு குழம்பாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு கை கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் கை கழுவிட்டு இது வந்து ஃபஸ்ட்டே எடுத்தது பிள்ளையாரை ஃபஸ்ட்டு இது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அது பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போனோம். அது வந்து வீடியோவில் இப்படி எடிட் பண்ணும்போது இப்படி வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அங்கே போட்டு எரித்து இது பண்ணுவாங்கள்ல அந்த சாம்பல். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காய் எரித்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து என் நெத்தியில் வந்து வைப்பாருங்க. அப்புறம் எல்லாம் கும்பிட்டுட்டு என்னை ஃபஸ்ட்டு வந்து தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனவங்க அவங்கள காணோம். அப்புறம் இவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க. அதாங்க நம்ம எங்கேயும் யாரையும் எதிர்பார்க்கவே தேவையில்லை. நம்ம வெளியில் போகிறது நம்மளோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து போகணும். அடுத்தவங்க பார்ப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வெளியில் வந்து போகவே முடியாதுங்க. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பாப்பா வந்து முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறா. நாங்கள் வந்து வந்துட்டோம். அப்புறம் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பணசாமி கோயில் இருந்துச்சு. அப்படியே அங்கேயே போய் கருப்பணசாமியும் வந்து ஒரு தரிசனம் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். வர வழியிலே தான், அதே வர வழியில் எங்கள் ஊர் கொஞ்சம் பயர்நத்தத்துக்கு முன்னாடி வந்து இருக்கோம். நானும் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் இது பண்ணிவிட்டு வரத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு இங்கேருந்து 11 மணி ஆச்சு. வீட்டுக்கு வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:45 ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சந்தோஷமாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதை தான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.